பிரைஸ் தி லார்ட். இந்த உயர்த்தும் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்பது என்ற ரகசியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், நம்ம நிறைய நேரம் வெயிட் பண்ணுறோம். கர்த்தருடைய ஆலோசனை வேண்டும், கர்த்தருடைய வழிநடத்துதல் வேண்டும், கர்த்தர் எங்கள் கூட பேச வேண்டும், அவருக்காக காத்திருக்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். கர்த்தர் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் அனுதினமும் நம்மளோடு பேசி கொண்டு தான் இருக்கிறார். அநேக முறை அவர் நமக்கு வழிநடத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் அதை ரெகக்னைஸ் பண்ணாதவர்களாக, அதை அறிந்து கொள்ளாதவர்களாக நம்ம இருக்கின்றோம். சரி, நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் கர்த்தர் எப்படி என் கூட பேசுகிறாரு, நான் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒருவேளை நாள்தோறும் வேதத்தை படிப்பவர்களாக இருந்தால், டெய்லி பைபிள் ரீட் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாளுக்கு தேவையான அல்லது அந்த சூழ்நிலை, நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சில வார்த்தைகளை அந்த வேத வார்த்தை உங்களுக்கு உணர்த்தும். அது வேறு யாரும் இல்லைங்க, உங்கள் தேவன் தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். கர்த்தர் தன்னுடைய வேத வார்த்தை மூலமாக அனுதினமும் நம்ம இதை வாசிக்கும்போது கண்டிப்பாக அவர் நம்மோடு பேசுகிறார். சரிங்களா? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க இஷ்டத்துக்கு, அப்படிலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மத்தியில் அந்த சோசியல் மீடியாவில் நிறைய உண்மையான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சத்தத்தை தொனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை நம்ம செவி கொடுத்து கேட்கறதுக்கு தான் நம்ம தவறி விட்டோம். நான் எல்லாரையும் சொல்லலை, ஆனால் சில உண்மையான ஊழியக்காரர்களுடைய சத்தம் இந்த சோசியல் மீடியா மூலமாக நமக்கு தொனித்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை கேட்க தவறி விட்டோம். மூன்றாவது என்னென்னா, நம்ம சபைக்கு போகும்போது அங்கு கூறப்படுகிற பிரசங்கங்கள் மூலமாக சில நேரங்களில் கர்த்தர் உங்களோடு பேசுவதுண்டு. அதை நீங்கள் உணர்வீர்கள். அது யாருடைய சத்தம் என்றால் அது கர்த்தருடைய சத்தம். உங்களை வழிநடத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பேசிக்கொண்டிருப்பார். அடுத்தபடியாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் பார்த்திங்கன்னா, நமக்கு அன்புக்குள்ள சகோதரர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க, உண்மையானவர்கள் சில ஆலோசனைகளை தரும்போது, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆலோசனைகளை தரும்போது அதிலிருந்தும் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. இதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுக்குறோமா என்பது தான் முக்கியம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. பாருங்கள், இந்த எளிதான வகையில் வேதத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, இல்லை ஏதோ ஒரு மீடியா மூலமாக, அல்லது நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் மூலமாக கர்த்தர் கூப்பிடுகிறார், தன் கரத்தை நீட்டுகிறார். ஆனால் நம்ம தான் அதை ரெகக்னைஸ் பண்ண தவறிட்டோம். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனுடைய சேஞ்சஸ், அதாவது சூழ்நிலைகளுடைய மாற்றங்கள், அதில் ஒரு சிக்னலை கர்த்தர் காண்பிப்பார். அதுவும் கர்த்தர் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறதுக்கான அடையாளம். வழி இதுவே, இதில் போ என்று நீட்டுகிற ரீதியில் சிச்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி காட்டுவார். இதற்கெல்லாம் நம்ம செவி கொடுக்க, நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆழமாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக காத்திருக்கும்போது, சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நம்ம நீண்ட நேரம் ஜெபத்தில் காத்திருக்கிறோம், உபவாசிக்கிறோம், கர்த்தர் இடத்துல நீண்ட நேரம் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். அந்த சமயத்துலையும் கர்த்தர் பதிலை தருகிறார். there is no objection to that. சரிங்களா? ஆனால் அனுதினமும் எளிதான முறையில் கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அதை ரெகக்னைஸ் பண்ணி கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த சத்தியத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவரின் உதவியால் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God bless you. Thank you.